சிதிலம் அடைந்து வரும் ஒரு கோயில். அந்த கோவிலின் முன்பு உருளை வடிவ 4 கல் தூண்கள். அதில் ஒரு தூணில் தகடூர் நாட்டின் வரலாற்றை பேசும் ஒரு கல்வெட்டு. இந்த கோயில் எங்க இருக்கு, இந்த கல்வெட்டில் என்ன வாசகம் இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்கு போலாம். இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியில் உள்ள சிவாடி என்னும் சிற்றூரில் ஒரு ஏரிக்கரையின் ஓரத்தில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது. இந்த சிவாலயம், அதாவது இந்த சிவாலயம் இருக்கு, பின்னாடியே மற்றொரு ஆலயமும் இருக்கு. அது முற்றிலும் சேதமடைந்த நிலைமையில் இருக்கு. இந்த 2 ஆலயங்களும் பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயம். ஒரு சிலர் இந்த கல்வெட்டு வாசகத்தை கொண்டு இந்த சிவாலயத்தை சோழன் கோச்செங்கண்ணன் எழுப்பிய ஆலயம் அப்படின்னு சொல்லி வராங்க. இருந்தாலும் தமிழக அரசின் தொல்லியல் துறை கையேடு இந்த கோயிலை பத்தி என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். தமிழக தொல்பொருள் துறையின் முன்னாள் முதன்மை ஆணையராக இருந்த முனைவர் சீதாராம் குருமூர்த்தி இந்திய ஆட்சி பணி அவர்கள் பொது பதிப்பாசிரியராக கொண்டு பதிப்பாசிரியர்கள் ராஜகோபால் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியால் பதிப்பிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் வெளியீடு 2007ஆம் வருடம் கையேட்டில் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பக்கம் 203ல இந்த கோயிலை பற்றிய குறிப்புகள் அடங்கியிருக்கு. அந்த குறிப்புகள் என்ன அப்படின்றத பார்ப்போமா. இந்த கல்வெட்டு எடுப்பிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1227. காலம் 3ஆம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் ஆட்சி ஆண்டு 11இல் சிவாடி என்னும் ஊரில் இந்த கல்வெட்டு எடுப்பிக்கப்பட்டது அப்படின்னு தொல்பொருள் துறை கையேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜாதி ராஜனுடைய தருமபுரி கல்வெட்டால் செங்கனீஸ்வரம் என்ற ஊர் இருந்திருக்கு தருமபுரியில அப்படின்னு தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த செங்கனீஸ்வரத்தில உள்ள தூண் அந்த கோயிலோட அழிபாட்டிற்கு பிறகு இந்த கோயிலை கொண்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கோயிலுக்கும் இந்த கல்வெட்டுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது செங்கனீஸ்வரம் உடையார் கோயில் அங்க இருந்தது. அதுல இருந்த ஒரு கல்வெட்டு அந்த கோயில் அழிஞ்ச பிறகு எங்க கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த கல்வெட்டு இந்த புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டில் உள்ள
வாசகம்ன்றதை விட இந்த கல்வெட்டு பகுதி, இந்த கல்வெட்டில் உள்ள சொல்ல வரும் செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்ல வரோம்னா, தருமபுரி பகுதியை வந்து, அதாவது அன்றைய தகடூர் பகுதியை ராஜராஜ அதியமான் என்னும் குறுநில மன்னன் ஆண்டு வந்ததாகவும், அவனுடைய ஆட்சி காலத்துல தகடூர் நாட்டு வியாபாரியான கந்தமுலான், ஜெயங்கொண்டான், திருவண்ணாமலையுடையான், பரமேண்டேஸ்வர ஜெயபாலன் என்பவருக்கு வேல்நங்கக்காரன் அணை பகுதியில் 30 கண்டகம் விதைக்கும் அளவை நிலத்தை கொடுத்துள்ளான். அந்த நிலத்தை கந்தலன் என்ன பண்ணிருக்கனா, தகடூர் செங்கனீஸ்வரமுடைய மகாதேவருக்கு திருப்படிக்காக தேவதானமாக விட்டதாக இந்த கல்வெட்டு குறிக்கிறது. இந்த காணொளியில அதியமான் வம்சத்தின் கடைசி மன்னனான ராஜராஜ அதியமானின் கட்டிய ஒரு கோயிலும் அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டை பற்றி தகவலையும் பார்த்தோம். தமிழ்நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.